இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு தெரு வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மாமரமெல்லாம் மாங்காயை பறிச்சுக்கிட்டு கிளைய வெட்டி விட்டாச்சு. ஏன்னா ஓடு ரொம்ப நொறுங்குது. சரி காயை பறிச்சுக்கிட்டு வெட்டுவோமேன்ட்டு வெட்டியாச்சு. வெட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கமும் தென்னை மரம் இருந்துச்சுல்ல, தென்னை மரத்தை வெட்டிட்டு இதுலேயும் வந்து மட்டை விழுந்து விழுந்து ஓடெல்லாம் நொறுங்கி வீணாக போச்சு. அதனால சரி ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று நல்லாயிருக்கும் போல இருக்குங்கிறது பெரியவங்க அந்த நாளையில் சொல்லியிருக்காங்கல்ல. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த தென்னை மரம் விஷயத்துலேயும் மாமரம் விஷயத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வேலை பார்க்கணும். ஆசாரி வர சொல்லி வேலை பார்க்கணும். இப்போ மரத்தை பாருங்கள், வந்தாங்க நல்லா 3 முறி வச்சுட்டாங்க. 3 முறி வச்சு வெட்டியை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அந்த மட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். விளக்கமாறு பார்த்திங்களா எப்படி நொறுங்கியிருக்கு பாருங்க, மட்டை விழுந்து விழுந்து. அதனால தான் சரின்னு வெட்டிட்டு ஃபுல்லாக ஓட்டை போட்டு வாங்க ஆசாரியை வர சொல்லி வீட்டு வேலையை என்னாச்சும் பார்த்து வீட்டையாவது நல்லபடியாக கட்டி வச்சுக்கிடுவோம். வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஒரு நம்ம வீட்டில் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி தென்னம்பிள்ளை போட்டிருந்தோம். அது நல்லா பாக்கு தோப்பான மாதிரி வளர்ந்து நல்ல ஒரு மகசூல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. தேங்காய் மாங்காய் இதெல்லாம் இருந்துச்சு. நீங்களாம் அடிக்கடி பார்த்துருக்கலாம். நம்ம மாமரம்லாம் வந்து கொத்து கொத்தாக சரமாக தொங்கும். ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலேயே நம்மளுக்கு வீடு இருக்கிறதுனால அது என்னாச்சு, மட்டை தேங்காய் இதெல்லாம் பொத்துன்னு ஓட்டிலேயே விழுகும். அந்த மரத்தை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வெட்டிடலான்னு எல்லோரும் சொன்னாங்க. அப்போ நம்ம வச்ச ஆளாக்குன மரம் இல்லையா, நம்மளுக்கு அந்த தென்னை மட்டை வந்து விளக்கமாறு கிளிக்க உதவுது, கீத்துக்கு. அதனால எனக்கு வேணாம், வெட்ட வேணாம் அப்படின்னு. மெயினாக வெயில் காலத்துக்கு இவ்வளோ பெருசு இளநி அதில் அறுப்பேன் நான் வெயிலுக்கு. எவ்வளோ இளநி வெட்டினாலும் பிள்ளைங்களோட நாங்கள் வெட்டி குடிப்போமே தவிர யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். இளநி மட்டும் அக்கம் பக்கம் கொடுப்போம், காசுக்கு கொடுக்க மாட்டோம். வேணா இந்தாங்க குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு கொடுப்போம் வெட்டி. இளநி வெட்டும்போது வந்தான். அப்படியாப்பட்ட மரத்தை இன்றைக்கி வெட்டிவிட்டோம். ஏன் வெட்டினோன்னா, நம்மளுக்கு வந்து தகர சீட்டு இதுக்காண்டியே தான் நான் வந்து தகர சீட்டு போட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ அந்த மரம் வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே பெருசாக போகுது, இப்போயே நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி மரம் வெட்டுறவங்க சொன்னாங்க. சரின்னு அவங்கள வர சொல்லி தென்னை மரத்தையும் வெட்டியாச்சு. மாமரம் நான் ஆல்ரெடி இப்போ சமீபத்தில் கூட நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த மாங்காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி இனிக்குங்க வருங்க. ஒரு மாம்பழமும் அப்படி இருக்கும். இந்த மாம்பழம் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அணில் நல்லா வேட்டையாடும். அணில் வந்து நல்லா எப்படி தான் வரேன் உருண்டு ஓடுது பார்த்தீங்களா, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். மரத்துலேயே பழுத்தது இதெல்லாம். ரெண்டாவது, இதில் வந்து நம்ம ஒரு உரமாக மருந்து தெளிக்கிறதா அதெல்லாம் கிடையாது, தானாக காய்க்கிறது தான். ஒவ்வொருத்தர் நம்மளுக்கு காய் நிறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் தெளிக்க மாட்டோம். இயற்கையாக உரம் போடாமல் விளையிறது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழம்லாம். இதானா காய்க்கு. இதில் வந்து ஒரு வாதை மட்டும் அப்படியே மிஷினை வச்சு அறுத்து விட்டாச்சு. அதில் காய் நிறைய இருந்துச்சு. அங்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கமெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 சாக்கு காயை கொண்டாந்து கடையில் கொடுத்தேன், விற்றுக்கங்கன்ட்டு கொடுத்துட்டு, இது நம்மளுக்கு வீட்டுக்கு எடுத்து வச்சுருப்போமேனு எடுத்துக்கிட்டு வந்தேன். மாங்காய் சொராக்கி கொடுப்பேன். அதுவும் மரத்தில் பழுத்து வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கொஞ்சம் மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அது தென்னை மரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு தேங்காய் இருக்கும். நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆனால் அந்த மரத்தை மாங்காயாவது காய்க்கும், தேங்காய் வந்து 2 மரம் தான் வச்சுட்டு மிச்சத்தை பூரா வெட்டிட்டாங்க. இந்த பாருங்க, அந்த வெட்டினவங்களே என்ன செஞ்சாங்க, அந்த தென்னஞ்சோறு குருத்து இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெட்டி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இளநீ 2 குடித்தேன். காலிலேருந்து தான் சாப்பிடல. ஏன் இளநினா, அந்த இளநீ தேங்காயெல்லாம் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு உடம்புக்கு.
பார்த்தீங்கன்னா இதை வீட்டுக்கு கொண்டாந்தேன். இதை வந்து மாசமாக இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாருமே இந்த தென்னங்குருத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி இதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு வீடியோ போடக்கூட இன்னும் போகலை எனக்கு. என்ன மரமெல்லாம் நம்ம வெட்டுறோமே அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே வந்து பாத்ரூம் இருக்குது, ரெண்டாவது தண்ணி அங்கேயே வருதா, பிள்ளைங்க குளிக்கும்போது செய்யும்போது மற்ற மகளி விழுந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு இதெல்லாம் ஒரு யோசனையாக இருந்துச்சு. வெட்ட மனசு இல்லாமல் வெட்டி போட்டு வந்தாச்சு. சரி சமைக்கணுமென்ட்டு வந்தேன். நம்ம தான் இதில் 4-5 நாளாக ஒரு வீடியோவும் போடலை, தையல் வீடியோவும் போடலை, ஏதாவது ஒரு வீடியோவாவது போடுவோம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பாக்கியம் கிரியேஷனுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றை வளர்த்து ஆளாக்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. செத்த நேரத்தில் வெட்டி விட்டு வந்துட்டோம்ல, வெட்டி கீழே தள்ளி விட்டு வந்துட்டோம்ல, அதுக்காக மனசு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதிவாக இதை போட்டிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.